வெட்னஸ்டே விலாக் வந்து ஒரு சூப்பு தாங்க. சூப்பு, தோசை, காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கேன். சூப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, முள்ளங்கி தோல் மேலே இந்த இலை இருக்குது பாருங்கள், அதை பிச்சு தான் போட்டேன். தக்காளி சூப்பு வச்சு கொடுமா நான் பையன். தக்காளி சூப்பெலாம் வைக்க முடியாது, நான் வந்து முள்ளங்கி தோலை போட்டு வச்சுட்டேன். என்னம்மா இது இப்படி ஒரு சூப்பா அப்படின்னா, இப்படியும் வைக்கலாம்ப்பா, நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி நம்மளும் வித்தியாசமாக செஞ்சு பார்க்கணும், அது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. முள்ளங்கி தோலில் வந்து அந்த இலையில் அவ்வளோ நல்லது இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பரவாயில்லம்மா சூப்பராக இருந்தது அப்படின்னா அப்புறம் சமைச்சு முடிச்சுட்டு சுவாமியில் கொண்டாச்சு, டிஃபன் சாப்பிட்டாச்சுங்க. அப்புறம் சாயந்தரம் இன்றைக்கி பஞ்சமி, அதுக்கு தான் மிளகு சாதம் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி, பால், பூ எல்லாம் கோவிலுக்கு எடுத்து போயிட்டு அபிஷேகம்லாம் நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு 7:30 மணிக்கு வந்து அந்த அம்பாவை நினச்சிட்டு ஒரு முகத்தை வச்சு மாதுளம்பழம், அந்த மிளகு சாதம், பால் வச்சு நைவேத்தியம் பண்ணி அம்பாளுக்கு இன்றைக்கி ஆராதனை பண்ணியாச்சு. இன்றைக்கி பஞ்சமிக்கு அரிசி உப்புமாங்க தாங்க, கொஸ்து கத்திரிக்காய் போட்டு கொஸ்து பண்ணிவிட்டேன். இந்த விழாவை இதோட முடிச்சிருக்கலாம். நாளைக்கு டஸ்டே விழா